ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறார். இது ஒரு மிகப்பெரிய கபூலியத். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையினுடைய அங்கீகாரம், அவர்களுடைய சிறப்பு குறித்தும் அவர்களின் ஆளுமை குறித்தும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு உச்சகட்டமான வார்த்தை, லம் அர அபகரியம் மினன் நாஸ், மக்களில் இப்படி ஒரு அபகரியை நான் பார்த்ததில்லை, உமரை போல ஒரு அபகரியை பார்த்ததில்லை. அபகரிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு பெரிய நீளமான அர்த்தத்தை அதற்கு எழுதுகிறார்கள். புத்தி கூர்மையானவர், சிறந்த சிந்தனையாளர், அல் முத்தகின், எதை செய்தாலும் தரமாக செய்பவர், அல் பாலிகு ஃபீ அமலிஹி, எந்த செயலிலும் அதனுடைய உச்சத்தை தொடுபவர்கள். சுருங்க சொல்வதானால் ஆளுமை மிக்க மிகச் சிறந்த மாமனிதர் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழப்பட்ட மிகச் சிறந்த மாமனிதர் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட 8வது தலைமுறை உமர் ரலியல்லாஹு நபியுடைய குடும்பத்தோடு போய் சேருவார்கள். உமர் ரலியல்லாஹுடைய குடும்பம், பாரம்பரியம், நஸப் கிட்டத்தட்ட 8வது தலைமுறையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு போய் அது சேரும். நபியினுடைய பாரம்பரியத்தில் இருந்து வரக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒட்டி வாழ்ந்தார்கள். ஹயாத்திலேயும் மௌத்திலேயும் கபரிலேயும் வாழ்நாள் முழுக்க நாளை மஹ்ஷர் சொர்க்கத்திலேயும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு உடன் இருக்கிற தனிப்பெரும் தகுதியை, பெரும்பாக்கியத்தை பெற்ற ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து நாம் நிறைய பேசலாம். ஒரு செய்தி நான் முதன்மையாக முன்வைக்க ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஆசைப்பட்டார்களோ, எதை கனவு கண்டார்களோ அதை நிறைவேற்றியவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதல் வார்த்தையை சுருக்கமா சொல்லணும்னா, நபிக்கு கனவுகள் இருக்கும் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுகளை பல்வேறு நேரங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் போக வேண்டிய பாதை, லட்சியம், தீர்மானம், எதை நோக்கி பயணிக்கிறார்கள், அதை நிறைவேற்றி கொடுத்தவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. 10 ஆண்டு கால ஆட்சிதான். அந்த ஆட்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்ட அத்துணையும் சாத்தியமா சாத்தியமில்லையா என்று யோசிப்பதற்கு கூட வாய்ப்பில்லாத விஷயங்களை கூட உமர் ரலியல்லாஹு செயல்படுத்தி காட்டினார்கள். மக்காவை விட்டு மதீனாவிற்கு செல்லுகிற ஹிஜ்ரத் பயணம் ஒரு நீண்ட வரலாற்றில் ஒரு பகுதி. எத்தனையோ பேர்கள் துரத்தி கொண்டு வந்தார்கள். கடைசியாக போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தொட்டு பிடித்தவர் சுராகா, நமக்கு தெரியும். போய் தொட்டுட்டாங்க. பிடிக்கிற தருணத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுராகாவோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். சுராகா, கைஃப பிக்க, கைஃப பிக்க, கிஸ்ராவினுடைய காப்புகளை உங்கள் கரங்களுக்கு நான் அணிவிக்கிறேன், எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். மக்காவை சொந்தம் இல்ல, மதீனாவை நோக்கி பயணிக்கிறார்கள். சுராகா பிடிப்பதற்கு வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாரசீகத்தினுடைய அரசர்கள் அணிகிற உலக பிரசித்தி பெற்ற தங்க காப்புகளை உங்கள் கரங்களுக்கு நான் அணிவிக்கிறேன், எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. சரிட்டு சுராகா திரும்ப போயிட்டாரு. உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்துல பாரசீகம் வெற்றி பெற்று ஹசானாக்கள் எல்லாம் குவிக்கப்பட்ட பொழுது சுராகாவை அழைத்து சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு வாக்கொன்று கொடுத்தார்கள், அந்த காப்பை அணிவிப்பதாக, நான் அணிவிக்கிறேன் என்று சொல்லி அணிவித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், எங்கள் ரசூலுடைய கனவு அது பாரசீகம், எங்கள் ரசூலுடைய கனவு அந்த காப்பு, அதை சுராகாவுக்கு தான் அணிவிக்க வேண்டும் என்பது எங்கள் ரசூலுடைய வாக்கு என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்த அதி ஹாத்தம் சா என்ற மிகச்சிறந்த ஒரு பெரிய வல்லல் படை வல்லலுடைய மகனான அதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்த பொழுது மதீனாவினுடைய ஏழ்மையை பார்த்து கொஞ்சம் கசந்து போன, மதீனாவினுடைய பதட்டத்தையும் பயத்தையும் பாதுகாப்பின்மையும் பார்த்து கொஞ்சம் கைகினார் இஸ்லாத்துக்கு வருவதற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதியிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அதி உங்களுக்கு தெரியுமா ஹீரான் ஒரு பகுதி இருக்கு தெரியுமான்னு கேட்டார். ஹீரா என்பது ஈராக்கில் உள்ள ஒரு ஊருடைய பெயர். ஹீராவை தெரியுமா? அல்-ஜாரிஃபு ஹீரா, ஹீரா தெரியுமான்னு கேட்டாங்க. அதி சொன்னாரு தெரியும் என்று சொன்னார். நான் சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் ஒரு காலகட்டம் அந்த ஹீரா இந்த ஈராக்கில் இருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக இந்த மக்காவிற்கு வந்து கஅபாவிற்கு வந்து தவாஃப் செய்து விட்டு செல்லுகிற ஒரு பாதுகாப்பை நான் என் ஆட்சி தரும் என்று சொன்னார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி விசாலமாகவும் விரிவடைகிற பொழுது 22 லட்சம் சதுர மைலை இஸ்லாமியமயப்படுத்திய அந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்கு வந்த பொழுது ஒரு பெண் தவாஃப் செய்து கொண்டிருப்பதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அந்த பெண்ணை அழைத்து கேட்டார்கள், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். நான் ஈராக்கிலிருந்து வருகிறேன். தன்னந்தனியாகவா வந்தாய் என்று கேட்டார்கள். ஆம், தனியாகத்தான் வந்தேன். நீ கடந்து வந்த பாதை ஈராக்கிலிருந்து இங்கு வரை அத்தனையும் நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நிலப்பரப்பு. எங்கள் மக்களை நீங்கள் எப்படி பெற்றுக் கொண்டீர்கள் என்று கேட்ட பொழுதே அந்த பெண் சொன்ன வார்த்தை, நான் ஈராக்கிலிருந்து இங்கே கடந்து வந்த பொழுதே நான் சந்தித்த எத்தனையோ வாலிபர்கள், அவர்களின் பார்வைகள் காலினுடைய பெருவிரலை விட்டு உயரவில்லை என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆசையும் வாக்குறுதியையும் பைத்துல் முகத்தஸ் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். அதை கனவல்ல நிஜமாக்கி கொடுத்தவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு மறுக்க முடியுமா? அதன் சாவியை நான் உமர் ரலியல்லாஹு இடத்தில் தான் கொடுப்பேன் என்று சொன்ன பொழுது ஒரு சாமானியவராக போய் அந்த சாவியை பெற்றெடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கனவுகளை நிறைவேற்றியவர்கள் அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹுவை குறித்து பேசுவதற்கான நிறைய செய்திகள் உண்டு. ஒரு தரம் சஹாபிகளோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு திருமண சபை, அந்த திருமண சபையில உட்கார்ந்து பேசும் பொழுது ஒரு வார்த்தையை உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க. ஐயுக்கும் யஹ்ஃபது ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஃபிதன். உங்கள்ல யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸ மனப்பாடம் பண்ணிருக்கிறீங்களா? எல்லா ஹதீஸை பத்தி நான் கேட்கல, இங்க ஃபித்னாக்களை பற்றியும் சோதனைகளை பற்றியும் வரக்கூடிய ஹதீஸுகளை பத்தி உங்களுக்கு யாராவது மனப்பாடம் இருக்குதான்னு கேட்டாங்க அந்த சபையில. திருமண சபைகள்ல கூட உமர் ரலியல்லாஹு ஃபித்னாக்களை பத்தி அதிகமா பேசி இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி என்பது தனித்துவமானது. எந்த விஷயத்துல? வஹாபிசம் போன்ற மோசமான ஷரீஅத்துக்கு எதிரான, சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு எதிரான ஃபித்னாக்களும் கொள்கை கோட்பாட்டிற்கு எதிரான ஃபித்னாக்களும் எங்கே முளைக்கிறதோ அதை முளையிலேயே கிள்ளி எறிவார்கள். அதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க உமர் ரலியல்லாஹு. அதுல வெற்றி பெற்ற இந்த 10 வருஷம் தன்னுடைய ஆட்சியை அப்படி வச்சிருந்தாங்க உமர் ரலியல்லாஹு. ஈராக்ல இருந்து ஒருத்தர் வந்து மதீனாவுக்குள்ள வந்து திருமண பக்கம் எல்லாம் குழப்பத்தை உண்டாக்குனான். போய் 10 பேர்ட்ட போய் பேசுவான், பேசி அந்த மக்கள்கிட்ட போய் குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லுவான், ஹதீஸ் சொல்லுவான், மக்களை குழப்புவான், முரண் மாதிரி காட்டுவான், குர்ஆனுக்கு ஹதீஸ் முரணா காட்டுவான், குர்ஆனுக்கு குர்ஆனையும் முரணா காட்டுவான். அவன் முஸ்லிமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அப்படி வந்து பஜார்ல அங்க பேசுறப்ப அவன் வந்து ஒரு பஜார்ல வந்து பேசினான் மதீனால. அவன் சொன்னான், குர்ஆன்ல ஒரு ஆயத்துல இப்படி வருது, சோ ரப்பிக லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன், நிச்சயமாக நாம எல்லோர்ட்டையும் மறுமையில கேள்வி கணக்கு கேட்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்னொரு ஆயத்துல லா யஸ்அலு அன் நபிஹி இன்சு வலா ஜான், நம்ம மனுஷன்டே ஜின்னுடே கேள்வி கேட்க மாட்டேங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் கேள்வி கேட்பானா மாட்டானா அங்க இடத்துல போட்டான். குர்ஆனுக்கு எதிராக இருக்குது. இப்படி போய் இன்னொரு சபைக்கு போவான். இப்படியே கேள்விப்பட்டவுடன் உமர் ரலியல்லாஹுவுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்படி ஒரு ஃபித்னாக்காரர் உள்ள வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவனை என்ன செஞ்சிட்டாங்க, வர சொன்னாங்க, பிடிச்சிட்டு வர சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு முன்னால உன் குழப்பம் என்ன, உன் பிரச்சனை என்னன்னு கேட்டா, இல்ல இப்படி ஒரு ஆயத்து இருக்குது, அப்படி ஒரு ஆயத்து இருக்கு. அப்படியா, சரி உட்கார் அப்படின்னு உட்கார வச்சு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாளை கியாமத்துல விசாரணை களம்ங்கிறது ஒரு களம் அல்ல, விசாரணைங்கிறது பல கட்டங்களாக நடக்கும். விசாரணைங்கிறது மவாகிஃப். சில இடங்கள்ல அல்லாஹ் தஆலா வெறும் அல்லாஹ் என்ன செய்வான், இந்த பாவத்தை நீ செஞ்சிருக்க, இதை செஞ்சிருக்க, இதை செஞ்சிருக்க, இப்படி அல்லாஹ் சொல்லுவான். ஏன் செஞ்சேன்னு கேட்பான். சில இடங்கள் ஹுக்கூக்குல் இபாதுடைய விசாரணை, சில இடங்கள் ஹுக்கூக்குல்லாஹ்வுடைய விசாரணை. அல்லாஹ்வுடைய விசாரணை கரங்கள்ங்கிறது விசாலமாக இருக்கும். சில இடங்கள்ல அல்லாஹ் பாவத்தை பத்தி மட்டும் சொல்லுவான், நீ இதை செஞ்சிருக்க, இதை செஞ்சிருக்க, இதை செஞ்சிருக்க, இப்படி சொல்லுவான். இப்படி சொல்ற சில இடம் இருக்கு. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எழுதுன்னு சொன்னாங்க. எழுதுன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு கட்டத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், குர்ஆன்ல லேசாக கேள்வி கேட்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நீங்க வந்து சில நேரங்கள்ல அல்லாஹ் கடுமையா கேட்பான்னு சொல்றீங்களே, வித்தியாசப்படுதுன்னு சொன்னப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொன்னாங்க. இல்ல ஆயிஷா, அது ஒரு நிறுது. அது அல்லாஹ் சில நேரம் நிறுது செய்வான். நிறுதுனா என்னன்னா, இந்த பாவத்தை நீ செஞ்சிருக்க, இந்த பாவத்தை செஞ்சிருக்க,
இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறேன். இதை மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுவான். ஏன் செஞ்சேன்னு அந்த இடத்துல கேட்க மாட்டான். அந்த இடத்துல கேட்க மாட்டான். அப்படியே ஹதீஸ்ல நிறைய வரும். தொடரதுங்கிற ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிறார். அமில்த கதா வகதா அத்தஅரிஃபு தம்ப கதா அத்தஅரிஃபு தம்ப கதா. அல்லாஹ் சொல்லுவான், இந்த பாவத்தை செஞ்சியா, இந்த பாவத்தை செஞ்சியா. அவனுக்கு நல்ல தெரியும் இந்த பாவத்தை செஞ்சான். அவன் பேசாம இருப்பான். அல்லாஹ் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் மனசுல நினைப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல வேளை சின்ன சின்ன பாவத்தையும் அல்லாஹ் சொல்றான், பெரிய பாவத்தெல்லாம் சொல்லலை, சின்ன பாவமா தான் போயிட்டு இருக்குது, இது பண்றான். அல்லாஹ் ஏன் சொன்னா கேட்டாதான் இவனுக்கு பயம் வரும். அப்படி இல்லாததுனால அவன் எவ்வளவு தூரத்துக்கு தைரியமா இருப்பான்னா, சின்ன சின்ன பாவமா போது சொல்லத்தானே செய்யறான், எழுது பண்ணதானே செய்யறான், சரி போகிறது நினைச்சுட்டே இருப்பானா. அல்லாஹ் சொல்லிட்டே இருக்கும்போது இந்த சின்ன பாவத்தை பூரா நீ செஞ்ச, நான் மறைச்சேன், மன்னிச்சுட்டேன், ஒரு 10 வருஷம் நன்மையா மாத்திட்டேன்னு சொல்லுவான். அவன் நன்மையா மாத்திட்டேன். இப்ப இவன் அல்லாட்ட திரும்ப சொல்லுவான், சின்ன பாவம் தான் வந்திருக்கு, பெரிய பாவம் வரலையே கேட்பான். சின்ன பாவம் நன்மையான சின்ன நன்மையா மாறும், பெரிய பாவம் நன்மையான அவனுக்கு பாருங்க, பெரிய பாவம் பெரிய நன்மையா மாறும் இல்லையா. அல்லாட்ட பெரிய பாவத்தை செஞ்சுட்டு தைரியமா, எவ்வளவு தைரியமா அவன் சொல்றான் பாருங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாட்ட நான் பெரிய பாவத்தை தான் செஞ்சிருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்குது பாருங்க. இல்ல எழுதாது, அல்லாஹ் அந்த இடத்துல எழுத பண்ணுவான். செஞ்சியா செஞ்சியா உறுதியா தெரியும், இந்த இடத்துல செஞ்ச, இந்த நேரத்துல செஞ்ச, இந்த பாவத்தை செஞ்ச, அவனுக்கு நல்லா தெரியும் செஞ்சேன்னு. அல்லாஹ் ஏன் செஞ்ச கூட கேட்க மாட்டான். இவன் சொல்லுவான், நான் செய்யவே இல்லையப்பா. அல்லாஹ் சொல்லுவான், நீ செஞ்சிருக்க. மின் ரப்பிக்கும் தஹ்தஸிமுன். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னான், நீங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அல்லாஹ்ட்டே போய் தர்க்கம் பண்ணுவீங்கங்கறான். அல்லாஹ் அல்லாஹ்ட்டே போய் தர்க்கம் பண்ணுவீங்க. நான் செய்யல. அல்லாஹ் சொல்லுவான், நீ செஞ்சிருக்க. நான் செய்யல. இவ்வளவு துணிச்சலாக மறுப்பான். இல்ல செய்தாய், செஞ்சதுக்கு ஆதாரத்தை கொண்டு வா. யார்கிட்ட? அல்லாஹ். மலக்குமார்கள் இருக்கிறாங்க, மலக்குமார்கள் தான் ஆதாரம். மலக்குமார்கள் கூப்பிட்டு செஞ்சிருக்கிறான், எழுதிருக்கிறேன், நாம எழுதி வச்சிருக்கோம், கொண்டு வந்து காட்டுவான். மாலை காதல் கீதா லா யுகாதிரு ஸகீரா வலா கபீரத்தன் இல்லா வஜது மா அமிலு ஹாதிரா. எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துருவா, இவனுக்கும் தெரியும். அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமார்கள் யார், நான் பார்த்தது இல்லையே, நீங்க சாட்சியை நான் பார்த்தது இல்லையே. அல்லாஹ் தஆலா திரும்ப சொல்லுவான், இப்படி சொன்னா ஏற்றுக்கிடுவான். நான் ஏற்றுக்கிற மாதிரி சாட்சி. அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். பாவம் செய்த உறுப்புகள் சொல்லட்டும் அந்த பாவத்தை, வாய்க்கு பூட்டு போடப்படும். செய்த உறுப்புகள் சொல்லட்டும்னு உடனே அப்படியே எல்லா உறுப்புகளும் அதன் பாவங்களை சொல்ல ஆரம்பிக்கும். வகாலு லிஜுலூதிஹிம் வ ஷஹீதும் அலைனா. எங்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சியா மாறிவிட்டீர்களே என்று தன் உறுப்பை பார்த்து பேசுவார். உறுப்புகள் சொல்லும், அன்தகனல்லாஹ் அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை. அனைத்தையும் பேச வைத்தவன் எங்களை இன்றைக்கு பேச வைத்து விட்டான். கடைசியா முடிவு பண்ணிடுவான், நம்ம மாட்டிக்கிட்டோம் நினைப்போம். அல்லாஹ்வுடைய கிருபை பாருங்க, இப்பவும் நான் உன்னை கேவலப்படுத்த விரும்பல, மறைக்கிறேன், மன்னிக்கிறேன், உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவ்வளவு விசாலமான. உடனே அல்லாஹ் சொன்னாங்க, மவாகிப் கியாமத்துல இல்மு உண்டு, விசாரணையில் இல்மு உண்டு. அல்லாஹ் ஏன் செஞ்சு கேட்க மாட்டான். அந்த இடத்துல தான் அல்லாஹ் கேட்க மாட்டேங்கிற அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தணும். கேட்டே ஆகவே ஏன் செஞ்சேன்னு பின்னால கேட்பான். அப்படி கேட்டுட்டா மன்னோபி ஷக்கில் விசார் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் செஞ்ச கேட்டாங்க பதில் மாட்டேங்க. உடனே அல்லாஹ்வோட சொல்லி இப்போ புரிஞ்சுட்டா, 2 ஆயத்துக்கும் கிராஸ் ஆகணும்னு விளங்கிட்டான்னு கேட்டாங்க. ஆமா, செருப்பை எடுனான், அவனை செருப்பை எடுனான். உன் மூலத்தான் இப்படி அறிவெல்லாம் கேட்டு ஒரு மண்டையில அடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் மண்டையில செருப்பு வச்சு அடிச்சு ஈராக்கு போயிடணும். இனி ஒரு தடவை மதீனாவுக்குள்ள உன்னை பார்த்தேன்னு சொன்னா அந்த எல்லையிலேயே உன்னை கொலை செய்யறதுக்கு உத்தரவிட்டுருவான்ட்டாங்க. மறுபடியும் ஃபித்னா விஷயங்கள்ல இந்த சமுதாயத்துக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறது அவ்வளவு உறுதியா இருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து ஒரு சின்ன கொள்கை மாற்றங்கள் வருவான், உடனடியாக கவனப்படுத்தினார்கள். ஐயுக்கும் யஹ்ஃபது ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபித்னாக்களை பத்தி ஹதீஸ் சொல்லுங்கங்கறாங்க. எங்க உட்கார்ந்து பேசுறாங்க? நிக்காஹ்ல உட்கார்ந்து சஹாபிகளோட பேசும்போது எனக்கு ஃபித்னாவை பத்தி சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபித்னா எனக்கு தேவை. என்னென்ன சோதனைகள் வரும், இந்த உம்மத்துக்கு வர சோதனை என்ன எனக்கு சொல்லுங்கன்னா. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி எழுந்திருச்சார். எனக்கு தெரியும், நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்க அதுக்கு பொருத்தமான ஆள் தான். ஏன்னா
நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிறைய ரகசிய செய்திகள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. முனாஃபிகீன்களுடைய பட்டியலை உங்கள்கிட்ட தான் இருக்கும். அதே புத்தகமா நினைக்கலாம். சொல்லுங்கன்னா ஃபித்னத்து ரஜுலி ஃபீ அஹ்லிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி. ஒரு மனிதனுடைய ஃபித்னா அவன் குடும்பத்தால், அவன் பொருளால், அவன் உடலால், அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் இந்த ஃபித்னாவை பற்றி கேட்கல, இதெல்லாம் வாழ்க்கையில் அன்றாட நடக்கிற ஃபித்னா. இதுக்கெல்லாம் அஸ்ஸியாம் வஸ்ஸலாத் வஸ்ஸதகா, இது கஃபாராவாயிடும். நம்ம தொழுகை, நோன்பு, ஸகாத், ஸதகா, இது அந்த ஃபித்னாவை பார்த்துக்கணும். அல்லதி தமூஜு கமௌஜில் பஹர், கடல் அலை போல இந்த உம்மத்தை புரட்டி போடுகிற ஃபித்னா. இந்த உம்மத்தினுடைய பெரிய ஃபித்னாவை பத்தி நான் கேட்கிறேன்னா, அதை பத்தி யாராவது சொல்லுங்க. அந்த ஃபித்னா தெரியுமா? மாலக்கையா உமர், உங்களுக்கு ஏன் உமர் அந்த விஷயத்தை பத்தி? உங்களுக்கு தான் அந்த ஃபித்னா ஒன்றும் இல்லை, நீங்க விட்டுருங்க, அதை பத்தி கேட்காதீங்கன்னா. அந்த ஃபித்னாவை இந்த உம்மத்திற்கு வராமல் தடுத்து நிறுத்துகிற பாபம் ஒரு வாசல் இருக்கிறதுன்னா, ஒரு வாசல் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அயுஃப்தஹு பாபுன் அம் யுக்லக் அயுக்ஸர், அந்த வாசல் திறக்கப்படுமா உடைக்கப்படுமா கேட்டாங்க. இந்த உம்மத்துக்கு ஃபித்னா வராமல் தடுத்து நிறுத்தி இருக்கிற அந்த வாசல் அது திறக்கப்படுமா உடைக்கப்படுமா? உமர் ரலியல்லாஹு ஹுதைஃபா ரலியல்லாஹு சொன்னாங்க, யுக்லக் யுக்ஸர், அது உடைக்கப்படும். உடைக்கப்பட்டால் கியாமத் வரைக்கும் மூடப்படாது. அந்த உம்மத்துக்கு ஃபித்னா வராம தடுத்து நிறுத்தி இருக்கிற வாசலை உடைச்சிருவாங்கன்னா, அதை உடைச்சிட்டாங்கன்னா கியாமத் வரைக்கும் ஃபித்னா உள்ள வந்துடும். அதுக்கு பிறகு மூடப்படாது. கியாமத் வரைக்கும் ஃபித்னா தான். என்ன பேசுறாங்கன்னு மற்ற சஹாபிகளுக்கு தெரியல. ஏதோ வாசல் இருக்கிறாங்க, தடுத்து நிறுத்தி இருக்குங்கிறாங்க, ஃபித்னா வராம பாதுகாத்து இருக்கிறாங்க, ஏதோ மூடலாவே பேசுறாங்கன்னு நினைக்கிட்டாங்க. பின்னால தனிப்பட்ட முறையில உமர் ரலியல்லாஹுடைய வஃபாத்திற்கு பின்னால தான் ஹுதைஃபா ரலியல்லாஹு சொன்னார்கள், அந்த வாசலை உடைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த கடைசி காலகட்டம் இந்த உம்மத்தின் மீது ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை செலுத்திய 10 வருஷம்னா கூட உண்மையில உலக வரலாற்றில் எந்த அரசியல் தலைமைகள் அவர்கள் குறித்து பேசுவதாக இருந்தாலும் உமர் ரலியல்லாஹுங்கிற வாழ்க்கையை தொடாமல் கடந்து விட முடியாது. மைக்கேல் ஹெச்ஹார்ட் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி எழுதுகிற பொழுது முதலிடத்தை கொடுத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உமர் ரலியல்லாஹுக்கும் அங்கே ஒரு மிக முக்கியமான இடத்தை கொடுக்கிறார். உமர் ரலியல்லாஹுவை மாற்று மதத்தவர்கள் கூட உள்வாங்குகிற வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் உமர் ரலியல்லாஹு. சமுதாயத்தை அவ்வளவு பெரிய பிடிக்குள் வைத்திருந்தார்கள், மிகப்பெரிய ரோஷக்காரர்கள். சிரியாவிலிருந்து ஒரு செய்தி வந்துச்சு, சிரியா முஸ்லிம் படைகளுக்கு வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு செய்தி வருது. ரசூல் பிஷாம் ஃபபஷரஹு பின் நஸ்ர், வெற்றி கிடைச்சிச்சுன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு என்ன கேட்டாங்கன்னா, மத்தா பதல் கிதால், சண்டே எப்போ ஆரம்பிச்சீங்கன்னு கேட்டாங்க. சண்டே எப்போ ஆரம்பிச்சிச்சு சொன்னாங்க, ஃபஜ்ருக்கு பின்னால. மத்தா கான நஸ்ர், வெற்றி எப்போ கிடைச்சிச்சுன்னு கேட்டாங்க. லுஹருக்கு முன்னால. சிரியாவுல இருந்து செய்தி வந்திருக்கு, ஷாம்ல நாம ஜெயிச்சிட்டோம், ஒரு சந்தோஷமான பஷாரத். ஃபஜ்ருக்கு பின்னால ஆரம்பிச்ச வெற்றி லுஹருக்கு முன்னால ஜெயிச்சிட்டோம். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, சத்தியத்திற்கு முன்னால அசத்தியம் இவ்வளவு நேரம் தாக்கு பிடித்து நின்றிருக்கிறது என்று சொன்னால் ஒன்று நீங்க செஞ்ச பாவமா இருக்கணும், இல்லைன்னா நான் செஞ்ச பாவமா இருக்கணும். உலகத்தில் ஈராக்கினுடைய தேசத்தில் ரோடு சரியில்லாமல் ஒரு கழுதை தன்னுடைய கால் தவறி கீழே விழுந்தாலும் அதற்கும் அல்லாஹ்விடம் உமர் தான் பொறுப்பு கொடுக்கணும். உமர் பைத்துல் மால்ல அவ்வளவு பெரிய கடுமையாக தன் சமுதாயத்தின் மீதும் ஆட்சியின் மீதும் அவ்வளவு கவனத்தோடு இருந்த அதற்கு உமர் இப்னு கத்தாப் ஒரு ராணுவ அமைப்பில் நாட்டை நடத்தி கொண்டிருந்த அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் அதை ஒரு சின்ன ஓட்டை கூட போட்டுவிட முடியாமல் இருந்த உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியை சரிப்பதற்கான எதிரிகளின் திட்டங்கள் நெருங்கி வந்து கொண்டிருந்த காலகட்டம். உமர் ரலியல்லாஹுக்காகவே 2 மாதங்கள் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆயுதம், ஒரு காஃபிரால் 2 பக்கமும் கூர்மையான ஒரு வாள், அதை 2 பகுதியில் இருந்தும் குத்த வேண்டும்.
குத்துப்பட்டு ஒருவேளை அவர் தப்பித்துக் கொண்டார். ஒரு அட்டம்ப்ட் தான், ஒரு அட்டம்ப்ட் மர்டர் தான். ஒரு தடவை அவரை முடிச்சாலும் அதோடு முடிச்சாலும் இனி ஒரு தடவை அவர் என்ன செஞ்சிடக்கூடாது. ரொம்ப திட்டமிட்டு 2 மாசம் விஷத்துல அந்த வாழை ஊற வச்சு, ஒருவேளை கத்தியினுடைய கூர்மையிலிருந்து வாளினுடைய கூர்மையிலிருந்து அவர் தப்பித்தாலும் விஷத்திலிருந்து அவர் தப்பக்கூடாது. ரொம்ப முடிவா இருந்தாங்க. ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகை, உமர் ரலியல்லாஹு அந்த இருட்டிலே அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொல்லிக் கொண்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்து தக்பீர் கட்டுகிறார்கள். பின்வரிசையில் நின்று கொண்டிருந்த அபூலுல் மஜூசி உமர் ரலியல்லாஹு ஓத ஆரம்பிக்கிறார்கள். அநேகமாக என் நினைவு சரியாக இருந்தால் அது சூரத்துல் நஹ்லாக இருக்கலாம். உமர் ரலியல்லாஹு பெரும்பாலும் ஃபஜ்ரிலே ஓதுற சூரா 2 சூரா என்று எழுதுகிறார்கள். சூரத்துல் நஹல், சூரா யூசுப் ஓதிக்கொண்டிருக்கிற உமர் ரலியல்லாஹு. இன்னொரு ரிவாயத்தில் உமர் ரலியல்லாஹு சூரத்துல் அஹ்ஸாபை ஓதுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்தும் வருகிறது. ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது வகான அம்ருல்லாஹி கதரம் மக்தூரா அப்படிங்கிற அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹுவினுடைய விலாவிலே குத்தப்படுகிறது, நெஞ்சிலே குத்தப்படுகிறது, தொப்புளுக்கு கீழே குத்தப்படுகிறது. 3 இடத்தில், விலாவில், நெஞ்சுக்கு கீழே, தொப்புளுக்கு கீழே 3 இடத்தில் குத்தப்பட்டு உமர் ரலியல்லாஹு அப்படியே இரத்த வெள்ளத்தில் செல்கிறார்கள். பின்னால் நின்று கொண்டிருந்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹுவை அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இஷாரா செய்ய அவர்கள் வரால் முன்னா வந்தாங்க. மயக்கமாயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தொழுகை முடிகிறது. மயக்கம் தெரிந்தவுடன் உமர் ரலியல்லாஹு கேட்ட வார்த்தை என்ன கேட்டிருக்க வேண்டும்? மன் கதலனின் கேட்கணும், என்னை யார் கொன்றா என்று கேட்கணும். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அசல்லன்னா அசல்லன்னா, மக்களுக்கு இமாமாக நான் நின்றேனே, மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்டாங்க. மயக்கம் தெரிந்தவுடன் நான் இமாமாக அல்லவா நின்றேன், மக்கள் தொழுதுட்டாங்களா? என்னால ஒரு தொழுகை இந்த உம்மத்திற்கு போகிறதுக்கு நான் காரணமாக கூடாது. உமர் ரலியல்லாஹு ஒருவருக்கு ஆட்சியை கொடுப்பதாக இருந்தால், பொறுப்பை கொடுப்பதாக இருந்தால் 2 தகுதி மட்டும்தான். தொழுகையாளியாக இருக்கணும், குர்ஆனில் ஆளுமை பெற்றிருக்க வேண்டும். இந்த 2 தகுதியை வச்சுதான் உமர் ரலியல்லாஹு ஆட்சியை கொடுப்பாங்க. அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உடம்பெல்லாம் குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. எழுந்திருச்ச உமர் ரலியல்லாஹு மயக்கம் தெரிஞ்சவுடன் அசல்லன்னா, மக்கள் தொழுதுட்டாங்களா? தொழுதுட்டாங்க. இப்ப நான் தொழுகணும் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு தொழுவதற்கான ஏற்பாடு செய்யுங்க. அப்படியே படுத்து சாய்ந்தவர்களாக தொழுது முடிச்சவுடன் சலாம் வாங்கிய பிறகு கேட்டாங்க, மன் கதலன், என்னை யார் குத்தினான்னு கேட்டாங்க. உங்களை மட்டுமல்ல, உங்களை குத்திய பொழுது அவர்களை பிடிப்பதற்காக சஹாபாக்கள் ரவுண்ட் அப் பண்ணப்போ 13 பேர் அவன் குத்திட்டான்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 13 சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹுவோடு அந்த இடத்திலே செல்கிறார். மன் கதலனி அபூலுல் என்ற ஒரு மஜூசி காஃபிர் என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன? அந்த கஷ்டத்திலேயும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். எத்தனை காலங்கள் துஆ கேட்டிருக்க வேண்டும். மனசுல அவ்வளவு ஆசையை தேக்கி வச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்நாளில் ஒரு தடவை கூட தன் நெற்றியை பூமியில் சுஜூதுக்காக வைக்காத ஒரு காஃபிரால் அல்லாஹ் எனக்கு மரணத்தை தந்தானே, அல்ஹம்துலில்லாஹ். மெம்பர்ல சும்மால ஃபுத்வா ஓதி கொண்டிருக்கிற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஒரு ஹதீஸை சொன்னார்கள். இன்ன ஃபில் ஜன்னதி குரஃபா யுரா லாஹிருஹா மின் பாத்தினிஹா வ யுரா பாத்தினுஹா மின் லாஹிரிஹா. சொர்க்கத்தில் ஒரு மாளிகை உண்டு, ஒரு மாளிகை உண்டு. அந்த மாளிகை அது கண்ணாடி படிஞ்ச மாளிகை. உள்ளிருந்தால் வெளியுள்ள காட்சிகள், வெளியே இருந்தால் உள்ளுள்ள காட்சிகள். அற்புதமான மாளிகை. அந்த மாளிகை யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? நாங்கள் கேட்டோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது நபிமார்களுக்கு சொந்தம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை பார்த்து திரும்பினாங்க. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மர்ஹபன் பிக யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அந்த மாளிகை கிடைத்து விட்டது நாயகமே என்று சொன்னார்கள். அடுத்து அந்த மாளிகைக்கு சொந்தம் கொண்டாடுபவர் சித்திகீன்களாக இருக்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கபரை திரும்பினாங்க. யா அபூபக்கர் மர்ஹபன் பிக யா அபூபக்கர், உங்களுக்கும் அந்த மாளிகை கிடைத்து விட்டது. மூன்றாவதாக அந்த மாளிகை பெற வேண்டுமானால் அவர் ஷஹீதாக இருக்க வேண்டும். உமரே உமரே, நீ ஷஹீதாகணும் என்று சொன்னார். நீ ஷஹீதாக, நீ ஷஹீதாக அந்த மாளிகையை பெறணும்.
உடனே அந்த இடத்துல வச்சுதான் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை தரணும் ஃபீ பலதி ரசூலிக்க, ஆனாலும் உன் ரசூலுடைய பூமியை விட்டு நான் வெளியே வர மாட்டேன், ஷஹாதத்தை எனக்கு இங்க தேடி கொண்டு வான்னு கேட்டார். எந்த மெம்பர்ல மெஹராப்ல நின்று கேட்டார்களோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மெஹராபையும் மெம்பரையும் ஷஹாதத்து தேடி வந்தது. சரிந்த பொழுது எழுந்திருச்சு உட்கார்ந்த உடனே உமர் ரலியல்லாஹு மகன் உமர் ரலியல்லாஹு அவர் வந்து படியில வாப்பாவை படுக்க வைக்கிறாங்க. தரையில போடு என் தலையன்னு சொன்னாங்க. என்ன தரையில போடு. சாப்பாடு கொடுக்கிறோம், உணவு கொடுக்கிறோம், கிழிக்கப்பட்ட வயிறு வழியாக வெளியே வருகிறோம். அந்த நிலையிலையும் கூட இந்த தரையில போடுங்கன்னா அல்லாஹ் அப்பொழுதாவது இந்த உமர் மீது ரஹ்மத் செய்யட்டும். அல்லாஹ் அப்பொழுதாவது இந்த உமரை பார்த்து இரக்கம் காட்டட்டும். என்ன செய்து விட்டார்கள் இந்த உம்மத்திற்கு? பாவமா? இந்த உம்மத்தினுடைய பெரிய ரோஷக்காரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தீன்ல ரொம்ப ரோஷம் உள்ளவங்க உமர் ரலியல்லாஹு. இந்த தீனுக்கு ஒண்ணுனா உமர் ரலியல்லாஹு தாங்கவே முடியாது. உதயபியார் தடுத்து நிறுத்தினப்ப போய் கேட்டாங்க, நம்ம சத்திய மார்க்கத்துல தானே எங்க யாரும் சொல்லலாம், நாங்க சத்திய மார்க்கத்துல தானே இருக்கிறோம். வாழ்நாள் முழுக்க அந்த வார்த்தைக்காக நான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தேன். நாங்க உமர் ரலியல்லாஹு ரோஷம் அவ்வளவு அதிகம். சரிந்த பொழுது கீழே படுத்திருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அந்த நேரத்திலேயும் பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க, ஹிஜ்ரத் செஞ்சீங்க, சுஹபத்தை வாங்கினீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஆட்சி பொறுப்புக்கு வந்தீங்க, அதாலத்தா இருந்தீங்க, உங்கள்ட்ட என்ன குறை? உலகத்தில் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உமர் ரலியல்லாஹு பத்தி தெரியறதுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வரணும்னு கேட்டது அந்த துஆ உங்களுக்கு தெரியுங்க. ரெண்டு வார்த்தை, அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி அஹப்பி ஹாதிஹி ரஜுலைன். ரெண்டு வார்த்தை சொன்னாங்க. யா அல்லாஹ் இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை கொடு, உனக்கு பிரியமான இந்த ரெண்டு பேர்ல யாரோ அவரை கொண்டு என்று சொன்னார். இந்த வார்த்தையில ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு, உலகத்துல யாரும் கலிமா சொன்னாலும் இஸ்லாத்தை கொண்டுதான் அவருக்கு கண்ணியம் இல்லையா? ஆனா உலகத்துல ஒருவருடைய கலிமாவை கொண்டு இஸ்லாம் கண்ணியமானதுன்னு அதை சொல்றாங்க. இந்த வார்த்தை உமர் ரலியல்லாஹு. அதை விட இன்னொரு வார்த்தையை கவனிங்க, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுக்கு ரொம்ப அஹப்பான ஆளா இருந்திருக்கிறார். கேட்டார், இந்த ரெண்டு பேர்கள் உனக்கு யார் ரொம்ப மஹப்பத்தோ அவங்களுக்கு இஸ்லாத்தை கொடு, அவங்களுக்கு இஸ்லாத்தை கொடு. உமர் ரலியல்லாஹு ஏற்கனவே அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள். அறியாமை காலத்திலேயே அம்பாசடராக இருந்தார்கள். அவர்தான் தூதுவராக போவார், வெளிநாடுகளுக்கோ மற்ற இதுக்கோ மக்காவுக்கு அவங்க தான் தூதுவராக அனுப்புவாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆரம்ப காலம் அவ்வளவு கண்ணியமா தான் இருந்துச்சு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாம நினைக்கிறோம் திடீர்னு ஒரு நாள் வந்து குர்ஆனுடைய தாஹாவை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கிறதெல்லாம் கிடையாது. சொல்றாங்க, நான் ஒரு நாள் தஹஜ்ஜுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கிராத்தை கேட்கறதுக்கு வந்தேன். அப்படி என்னத்தான் ஓதுறாருன்னு பார்க்கலாம் என்பதற்காக நான் வந்தேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே தஹஜ்ஜுல என்ன உட்கார்ந்து சொல்லுவாங்கன்னா, ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் ருக்னுல் யமானிக்கும் நடுவுல இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் ருக்னுல் யமானிக்கு நடுவுல இருந்து தொழுகும் போதுதான் கிட்டத்தட்ட 3 மஸ்ஜிதுன் நபவி, பைத்துல் முகத்தஸ், அதே மாதிரி காபா மூணுமே சேர்ந்த மாதிரி கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் உட்காருவாங்க அந்த நடுவுல. நான் வந்து பார்த்த பொழுது அப்படி உட்கார்ந்தார்கள். நான் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் ருக்னுல் யமானிக்கும் நடுவுல உள்ள காபாவுடைய திரைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறேன். உங்களுடைய பசங்க, நான் காபாவுடைய திரைக்கு உள்ள ஒளிந்திருக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நிக்கிறது தெரியாது, அவங்க ஓதுறாங்க, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சூரத்துல் ஹாக்காவினுடைய வார்த்தை, நான் கேட்ட குர்ஆனுடைய முதல் வார்த்தை என்று சொன்னார். நான் கேட்ட முதல் சூரா அதுதான், அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா ஓதுறாங்க. என் அப்படியே குர்ஆன் புரட்டி போடுகிறது, என் இதயத்தை பிடித்து உழுக்குகிறது. அப்படியே ஓதிக்கொண்டிருந்த பொழுது நான் நினைத்தேன், இவர் என்ன கவிஞரா என்று நினைத்தேன். அந்த ஆயத்து எனக்கு பதில் சொன்னது, உமாஹு பிகௌலி ஷாயிர் கலீலமா துமினூன். அவர் கவிஞர் அல்ல, அவர் கவிஞர் அல்ல என்று ஆயத்து சொன்னது.
ஒருவேளை ஜோசியக்காரராக இருப்பாரோ என்று நான் நினைத்தேன். ஆயத்து எனக்கு பதில் சொன்னது அப்படியானால் இது என்ன என்று நினைத்தேன். தன்சீலும் மின் ரப்பில் ஆலமீன். இதயத்தை தாக்கிய அந்த 3 வசனங்களுடன் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேடி வந்து கதவை தட்டிய பொழுது எல்லாம் சில நாட்கள் இடைவெளியில் உள்ளே இருந்த அத்தனை பேர்களும் பேசிக்கொண்டு பயந்து பின்வாங்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கதவை திறந்தார்கள். திறந்தவுடன் என்னுடைய 2 கையை பிடிச்சு, என்ன உமர், இன்னுமா இஸ்லாமாக உங்களுக்கு மனசு வரலன்னு கேட்டாங்க. என்னை உலுக்கிய அந்த உலுக்கு நான் நாவிலிருந்து கலிமா சொன்னேன். உமர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்த என் ஷோல்டர்ல அந்த பெயின் என் மூட்டு வரைக்கும் இருந்தது என்று சொன்னார். ஒருவேளை உமர் பெரிய வீரர் என்று சொல்லுவார்கள், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிடிக்கு முன்னால் இந்த உமர் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அன்றைக்கு நான் கலிமா சொல்லாமல் இருந்திருந்தால் அந்த வழியில் அன்றைக்கே செத்து போயிருப்பாங்க. இந்த உம்மத்திற்கு உமர் வேணும் என்று வாங்கி கொடுத்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தீனுக்கான மிகச்சிறந்த ஹலீஃபாவாக தன் வாழ்நாளின் கடைசி நொடியில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் நபியினுடைய சுஹபத்தை பெற்ற ஆட்சியில் இருந்து மிகச்சிறந்த நேர்மையாளராக என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் செய்த எதையுமே நான் அல்லாஹ்வுக்கு முன்னாலே இப்போ வச்சு கேட்கல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்க்கிறேன்னு சொன்ன பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு இளைஞரை கை காட்டி சொன்னார்கள், அவருடைய கைலி காலினுடைய பெருவரலை தொட்டு கொண்டிருக்கிறது, கரண்டை காலுக்கு கீழே இருக்கிறது. நம்முடைய வாழ்நாளினுடைய கடைசி மூச்சை எண்ணுகிற பொழுது கூட அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு இளைஞருடைய ஒழுக்கத்திற்கு வழிகாட்டினார்கள். உன் ஆடையை எப்பொழுதுமே உயர்த்தி கட்டு, அது அல்லாஹ்வுக்கும் பிடிக்கும், உன் ஆடையும் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும் என்று சொல்லி தன் வாழ்நாளின் கடைசியிலையும் கூட இளைஞர் சமூகத்திற்கு வழிகாட்டிவிட்டு வாழ்நாளின் கடைசியில் அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தன் மகனாரை அழைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மாவுடைய வீட்டிற்கு போய் நீ வெளியே நின்று உமர் ரலியல்லாஹு நபியோடு வாழ்ந்தார்கள். எனவே நபியோடு கபூர்ல இருக்கணும், நபியோடு மறுமையில இருக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கன்னா, அமீருல் முஃமினீன் கூட நீ சொல்லக்கூடாது. என்ன, நான் இப்போ அமீருல் முஃமினீன் இல்லை, அந்த வார்த்தை கூட எனக்கு இப்பொழுது அமானியம், அந்த வார்த்தையை கூட நீ சொல்லக்கூடாது என்று சொல்லி தன் மகனை அனுப்பி வைக்கிறார்கள். ஐஷா அம்மா சொன்னாங்க, ஒரே ஒரு இடம் இருக்கிறது, அது எனக்காக வைத்திருந்தேன், ஆனால் இஸ்லாமிய ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு கேட்டதனால அவர்களுக்காக நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். மிக்க மேலான பெருமக்களே, அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம், இப்படித்தான் நாங்கள் கபரிலேயும் இருப்போம், மஹ்ஷரிலேயும் இப்படியே வருவோம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை நிஜமானது. அந்த வார்த்தை இந்த உம்மத்திற்கு அது நிதர்சனமான நேரம், உணர்ச்சி பூர்வமானது. அல்லாஹ் அந்த பெரும் நசீபை அதற்கு பெரும் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு பெற்றுத் தந்த மிகச்சிறந்த ஆளுமைகளில் அதற்கு உமர் ரலியல்லாஹு மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்விலிருந்து இந்த உம்மத்து படிக்க வேண்டிய பாடங்கள் நிரம்பவுண்டு. அவர்கள் வாழ்ந்த நேர்மையான அந்த வாழ்க்கையும் வாய்மைக்குரிய அந்த வாழ்க்கையும் இந்த உம்மத் உமர் ரலியல்லாஹுடைய வராசத்து சொத்தாக இந்த உம்மத்தை எடுக்க வேண்டும் என்று நிறைவாகவும் நிரப்பமாகவும் சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். வாசலுக்கு அழகான